ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயத்தை தேவையில்லாமல் வச்சு நம்மளை போர் அடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து நான் என்ன விஷயம்லாம் வந்து கதைக்கு தேவையோ ஸோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற விஷயத்தான் நீங்கள் வீடியோ பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து வந்து மற்ற விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 5 போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் மரியா வந்து நெஞ்சு வலின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவள் கூட இருக்க பொண்ணு அமேனா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ நம்ம மரியாவுக்கு 16 வயசு ஆக போகிறனால அவளுக்கு வந்து அந்த கேர்ஸோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ஹேரம் ஈவெண்ட்டை காட்டுறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, ஷோ இப்போ ஆரம்பிக்க போகுது, உங்களோட முதல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி ஒரு கெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு 3 பொண்ணுங்களும் ஒரு பையனும் வரான். இந்த கேவலமான முட்டை முக்கிய பார்க்கறதுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் அவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. போது நிறுத்துங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை, இவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். சரி, ஸ்கோர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு 1000 பாயிண்ட், 3 கேர்ள்ஸ் இருக்கனால மொத்தம் 3000 பாயிண்ட். நீங்கள் 3000 பாயிண்ட்க்கு 63 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க, இதுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாரு. இது என்னப்பா கேம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ரொம்ப பயப்படுறா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை மோட்டிவ் பண்றாங்க. மொத்தம் 10 பேர் இந்த ஷோக்கு வருவாங்க. மொதல் ஆளு போயிட்டு 2வது ஆள் வராங்க, அவங்களும் டக்குன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 3வது, இப்படியே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போறாங்க. யாரையுமே சுத்தமா பிடிக்கல. இப்ப பார்த்தா ஒரு அட்வென்ச்சர்ல இருந்து ஒரு 3 பொண்ணுங்க வராங்க. இது வரைக்கும் வந்ததுலேயே இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் பரவாயில்லாம ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாங்க. அச்சோ, அடுத்த நாங்க தான், இவங்க 3 பேரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்ல நானே எப்படி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தேத்திக்கிறான். இந்த ஷோவோட கடைசி பார்ட்டிசிபென்ட் வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே வந்து ஹைப்பா வராங்க. இப்போ எம்மா பயந்துட்டு இருக்கா. சரி, ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சேரப் பண்ணி வைக்கிறான். உடனே நம்ம எம்மாவும் தைரியமா அங்கே போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் தான் எம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றா. எல்லாருமே வந்து இப்போ இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து எம்மாவை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அடுத்ததான் வந்து லூனா. ஸோ இவளை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப்பாகி எல்லாருமே வந்து பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே லோலா. ஸோ இவங்க 3 பேர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அதிசயம், இது வரைக்கும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுலேயே நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது 3000க்கு 2925 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி சொன்னோன்னா இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இவங்க இந்த கேம்ல வின் பண்ணதுக்காக இவங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்து சந்தோஷமா எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ நிறைய எல்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 4500 எல்பி கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே இவங்க 4 பேரும் மரியாவை காப்பாற்றுறதுக்காக அவளோட வீட்டுக்கு வராங்க. வெளியே அம்மானா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. கவலைப்படாத அமேனா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதை சரி பண்றதுக்காக தான் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ஸோ நீ கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமேனாவை ஆறுதல் படுத்துறான். உள்ள மரியா ரொம்ப நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பந்தான் அவ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. நான் மற்ற பசங்க மாதிரி கிடையாது, அவங்க எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த கேர்ஸ் இருக்கனால என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. என்னோட 16வது வயசில் நான் இறந்து போயிடுவேன்னு எனக்கு அப்போவே தெரியும். அதனால தான் நான் இந்த ஹீரோ அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு மரியாவோட அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்கிறான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த கேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு லூனா சொல்கிறா. அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. சொல்ல போனோன்னா நானும் இந்த கேர்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேர்ஸ். நான் ஒவ்வொரு கேர்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்னோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிட்டே வரும். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேர்ஸை ரிமூவ் பண்ணால் நான் இறந்தே போயிடுவேன். அதனால என்னால் இது முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நாயர் தான் எப்படியாச்சும் மரியாவை காப்பாற்றணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு லூனா சொல்கிறா. இப்போ அமேனா வந்துட்டு, ஆமாம், நாயர் மேலே உண்மையிலேயே மரியா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நீ இன்னைக்கு ஹீரோ அகாடமியில் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுக்கும் போது அவன் உன்னை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அமேனா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா நம்ம மரியா எந்திரிச்சிட்டு, நாயர் நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் மரியா, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்குறா. நீ தானே அன்றைக்கி என்கிட்ட வந்து சொன்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு, அதோட எல்லாரையும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தான் அவங்க கிட்ட இருந்து என்ன ரொம்பவும் கைண்டாக பார்த்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்குறா. ஒன்றும் இல்லை, என்னோட எல்பியை வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், எல்பினா என்னதுன்னு மரியா கேட்குறா. எல்பினா என்னோட லைஃப் பாயிண்ட்ஸு, அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன். ஆனால் கவலைப்பட வேணாம், நம்ம திருப்பி எப்போவாச்சும் பெட்டராக ஃபீல் பண்ணோன்னா அது தானாகவே இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம மரியா ஹீரோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, இப்போ நீ பெட்டரா ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி சரி போதும் நிறுத்துங்க, நம்ம இப்போ உங்களோட கேர்ஸை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. இப்போ லூனா அவளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம மரியாவோட உடம்புல இருக்க கேர்ஸை அப்படியே வெளியே எடுக்கிறா. மரியா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம், என்னோட நெஞ்சு வலி இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்கிறா.
இரு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மரியாவை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு உண்மையிலேயே அந்த கேர்ஸ் ரிமூவ் ஆயிருச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் லூனாவுக்கும் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. மரியா நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்க, நான் இனிமேல் வாழ போகிறது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ இவங்க 4 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. யாராச்சும் ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மரியாவுக்கு நம்ம ஞாயிறை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு போட்டியா இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவும் லோலாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா லூனாவும் ஹீரோவை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஞாயிறு நீ உண்மையிலேயே சூப்பர், வேற லெவல், ஆசமான பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம எம்மா ஹீரோவை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்க எல்லாரோட மனசுலையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் லோலாவும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவளோட மாஸ்டரை பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்திருப்பான். என்ன தூரத்துல இருந்தே பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து அப்படியே எனக்கு கிஸ் பண்ணப்பா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றா. ஆனா நான் ஆல்ரெடி நிறைய கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ உங்ககிட்ட அதை கேட்கவே இல்லையே, ஒழுங்கா என்ன கிஸ் பண்ணுன்னு சொன்னா அதை மட்டும் செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரோட தலையில கிஸ் பண்ணிட்டு வரான். இதுதான் உங்க ஊர்ல கிஸ்ஸா, சரி அடுத்த டைம் வரும்போது என்னோட லிப்ல கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல நிறைய சீன்ஸ் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதனால வந்து நான் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டே நான் வந்து கட் பண்ணி தூக்கிட்டேன். அதாவது இவங்க இந்த ஹேரம் ப்ரைட் ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல தேவையில்லாம போட்டு நிறைய சீன்ஸை வச்சு போர் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அதெல்லாம் தேவையில்லாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக அவங்க வின் பண்ண மாதிரியே காட்டிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் எபிசோட வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, எப்படியோ நம்ம ஹீரோ இப்போ மரியாவோட கேர்ஸை ரிமூவ் பண்ணி அவளை காப்பாற்றிட்டான். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லாம் எப்படி இருக்கும், என்ன கதையில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுவிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்த எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சீக்கிரமாக 5K அடிக்க வச்சிங்க அப்படின்னா நான் டெய்லியும் 3 வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். அப்படியே மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் அபவுட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you.